வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 2 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு சென்னைக்கு கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கிறது. தற்பொழுது நாம் எதிர்பார்த்தது போலவே யூ டர்ன் போட்டது, அதாவது வந்த வழியில் திரும்பி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே தெற்கு தென்கிழக்கே 85 கிலோமீட்டர் தொலைவிலையும் மாமல்லபுரத்திற்கு நேர் கிழக்கே 75 கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கிறது. அப்போ சென்னையை தாண்டி திருவள்ளூர் சென்றது, மீண்டும் மாமல்லபுரம் வந்தால் அது யூ டர்ன் என்றுதான் அர்த்தம். ஆகவே போட்டது யூ டர்ன். படிப்படியாக புதுச்சேரி வரை தெற்கு தென் மேற்கு நோக்கி நகர்ந்து புதுச்சேரிக்கு அருகே வரும் பொழுது முற்றிலுமாக அது வெல் மார்க்டு லோ பிரஷராக செயலிழந்து அது கரையை கடந்து தென்மேற்கு திசை நோக்கி நகரும். பிறகு தரையேறும் பொழுது வெல் மார்க்கடும் என்பதும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் தெற்கு பகுதியை நோக்கி நகரும். ஆக இந்த நிகழ்வு சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வந்தது. இன்றைக்கு மாலையிலேயே அது புதுச்சேரிக்கு சற்று நெருக்கமாக ஒரு தாழ்வு தீவிர தாழ்வு பகுதியாக கரை கடந்து உள் மாவட்டங்கள் வழி மேற்கு மாவட்டங்கள் வழி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரள பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இது 8ஆம் தேதி வரை பரவலான மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது. இந்த வேளையில் 6ஆம் தேதி புதிய ஒரு காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம் வழியாக இலங்கை வழியாக வந்து, இலங்கை என்றால் அச்சப்பட வேண்டாம், இந்த வரக்கூடிய 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி நிகழ்வு உங்களுடைய அதாவது இலங்கை மக்களின் மறு குடி அமர்விற்கு கொஞ்சம் இடையூறு கொடுக்கும், பாதிப்பை கொடுக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கனமழை இருக்கிறது, ஆனால் கனமழை இருக்கிறது. அந்த நேரத்தில் ஏற்கனவே சரிந்திருக்கக்கூடிய நிலச்சரிவில் சரிந்து அரைகுறையாக இருப்பது அது சரியலாம், தற்றை எச்சரிக்கை தேவை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல வரக்கூடிய 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி மீண்டும் அச்சுறுத்தலை கொடுக்க இருக்கிறது இலங்கைக்கு என்ற தலைப்புச் செய்தியுடன் தமிழ்நாடு வானிலை அறிக்கையும் இலங்கையும் அறிக்கையும் பதிவு செய்கிறேன். இன்றைக்கு அது தென்மேற்கு நோக்கி திரும்பும் பொழுது இன்றைக்கே டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வந்துவிடும். மாலை நேற்றைக்கே பல பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பார்ப்போம்.